எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படுகிறது, யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு உரிய நபர்கள்? தமிழகத்துல நகைக்கடன் தள்ளுபடி புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதல்வர் விஜய் அவர்கள் வழங்கியுள்ள நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய அறிவிப்புகளை இந்த வீடியோ விளக்குகிறது. இதன்படி 8 வகையான பொது வங்கிகள்ல 40 கிராமுக்கு குறைவான 5 சவரன் நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கு கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சலுகையை பெற சரியான குடும்ப அட்டை மற்றும் ஆதார் எண் வழங்கியிருக்க வேண்டும் என்பதுடன் இலங்கை தமிழர் மற்றும் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கும் இந்த தள்ளுபடி பொருந்தும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இவர்கள் அனைவருமே நகைக்கடன் தள்ளுபடிக்கு உகந்த நபர்கள் அப்படின்றத இச்சமயம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்றாங்க. இவர்கள் அனைவருமே நகைக்கடன் தள்ளுபடியை உடனடியாக உங்க அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நீங்கள் இந்த நகை கடன்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிடுறாங்க. நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு முதல்ல கிடைக்கும், தள்ளுபடிக்கு உண்டான முழுமையான வழிகாட்டி. இது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கணும். 100% தள்ளுபடி 8 பொது வங்கிகள் இந்த ஜூன் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கு. தங்கத்துடைய விதிகள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 40 கிராம், அதாவது 40 கிராம் இருந்தாதான், 41 கிராம் இருந்தா கூட உங்களுக்கு இதுல தள்ளுபடி நிராகரிக்கப்படும். தேவையான ஆவணங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ரேஷன் கார்டு, சரியான ஆதார் எண் மற்றும் தமிழ்நாட்டு முகவரி, வங்கி கணக்குடன் பிழையின்றி இருக்க வேண்டும். சிறப்பம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுவாழ்வு முகாம்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கும். தள்ளுபடி ரத்து செய்யப்படுவதற்கான காரணங்கள் ஆவண பிழைகள், ரேஷன் எண் மற்றும் ஆதார் எண் வழங்காமல் இருப்பது அல்லது வேறொரு எண்ணை மாற்றி வழங்குவது, ஆதார் எண் அட்டைகளில் வெளிமாநில முகவரி, போலி நகைகள் அல்லது கவரி நகைகளை வைத்து கடன் பெறுதல், நகைக்கடன் தொகையை ஏற்கனவே முழுமையாக செலுத்தியிருந்தா கூட உங்களுக்கு கிடையாது. நகையின் எடை தள்ளுபடி யாருக்கு? தகுதி உள்ளவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள். 40 கிராமுக்குள் இருந்தா தள்ளுபடி, 40 கிராமுக்கு மேல போனா தள்ளுபடி இல்லை. ஆவணங்கள் சரியான தமிழ்நாடு ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு, தவறான எண் ஆவணம் இல்லையெனில் வெளிமாநில முகவரி இருந்தாலும் தகுதியற்றவர்கள். பணி விவரம் பொதுமக்கள், ஓய்வூதியர்கள், அரசு கூட்டுறவு ஊழியர்களுக்கு தகுதி கிடையாது. கடன் நிலை நிலுவையில் உள்ள கடன் மட்டும்தான் இதுல தள்ளுபடி பண்ண போறாங்க. முழுமையான கடன் செலுத்தி முடிக்கப்பட்டவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடியே கொடுக்குறாங்க. கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தள்ளுபடி கிடையாது. அரசு ஊழியர்கள் எந்த துறையில் பணிபுரிந்தாலும் தள்ளுபடி கிடையாது. கூட்டுறவு நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர்தன் குடும்பத்தினருக்கு இது பொருந்தாது. தகுதியற்றவர்கள் மற்றும் நகைக்கடன் நிலை, போலிக்கு மற்றும் கவரி நகைகள் வச்சிருந்தா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. முழுமையாக செலுத்தப்பட்ட கடன்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. இது எல்லாமே பேஸ் பண்ணி தாங்க இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை, அதிகாரப்பூர்வ அறிவிப்பா இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னாடியே முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இது அமலுக்கு வரும் என்று ஆதாரம் குறிப்பிடுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை மக்கள் தெரிந்து கொள்ள பயன்பெறுமாறும் இந்த வீடியோல நாங்க வலியுறுத்த போறோங்க. இது தவறான அனைத்து தகவலுக்குமே தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. கூட்டுறவுத்துறை அதிகாரிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த தகவல்களை நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.